மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரையில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி வெளிநாட்டில் போய் ஸ்பூன்ல சாப்பிட்டதே பெருசா நினைக்கிறேன்னு சொல்றாரு. நான் போய் வெளிநாடு போய் ஸ்பூன்ல சாப்பிட்டது பெருசா நினைக்கிறேன். ஆமாம், நான் ஸ்பூன்ல சாப்பிட்டது பெருசு தான். நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். கையில் சாப்பிட்டு தான் பழக்கம். உங்களை போல உங்க அப்பா மத்திய மந்திரியா இருந்தாரு. நீ செல்வ செழிப்புல வந்தீங்க. நீங்க தங்க ஸ்பூன்ல சாப்பிடலாம், வெள்ளி பிளேட்ல சாப்பிடலாம். உங்களுடைய தலைவர் திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அப்பா முதலமைச்சர் இருந்தாரு, செல்வ செழிப்பில் இருந்தாரு. அவர் தங்க ஸ்பூன்ல சாப்பிடலாம், இன்றைக்கு வெள்ளி தட்டுல சாப்பிடலாம். இங்கே இருக்கின்ற மக்களோடு மக்களாக வாழ்ந்து நாங்களும் ஸ்பூன்ல சாப்பிட முடியாதப்பா, கையில தான் சாப்பிட முடியும். ஏழை மக்களை சிந்திக்க வேண்டும், ஏழை மக்களை சிந்திக்க வேண்டும். ஏழை மக்களை விமர்சனம் செய்தால் உங்களுக்கு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலிலே டெபாசிட் கூட கிடைக்குமா? எவ்வளவு திமிர் இருந்தா இந்த பேச்சை பேசணும். நாட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர் நம்ம ஸ்பூன்ல சாப்பிட்டு இருக்கிறோம்? நம்மளாம் ஸ்பூன்லயே சாப்பிடுறோம். ஏங்க, கையில சாப்பிடுறதுக்கே சாப்பாடு கிடைக்காத மக்கள் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் எண்ணிதான் அம்மா உணவகத்தை கொண்டாந்தாங்க. அப்படி மக்களுடைய பிரச்சனையை தெரியாதவர்கள் எல்லாம் அமைச்சராக இருந்தா இந்த நாடு உருப்படியாமா? நாட்டு மக்களுடைய நிலைமை தெரியாதவர்கள் எல்லாம் அமைச்சராக இருக்கிறாங்க. தயவு செய்து ஏழை மக்களை சிந்தித்து பாருங்க, ஏழை மக்களுடைய கஷ்டங்களை சிந்தித்து பாருங்க, அவருடைய நிலைகளை சிந்தித்து பாருங்கள். அவர்கள் இன்றைக்கு வேலைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு முழுமையாக உணவு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது, இதை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அம்மா உணவகத்தை கொண்டு வந்து வயிறாக உணவு கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. அதை கூட நீங்கள் மூட பார்க்கிறீங்க. அதற்கு முழுமையான பொருள் கொடுப்பதில்லை, தரமான உணவு தயாரிக்க முடியாத சூழ்நிலை. அதை எப்படியாவது மூட வேண்டும் என்று இந்த ஸ்டாலின் மாடல் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அம்மா உணவகத்தில் பணிபுரிந்த அந்த ஊழியர்கள் அதை குறைத்தாங்க, பணிபுரிகின்ற ஊழியருடைய எண்ணிக்கை குறைச்சாங்க. அந்த அம்மா உணவகத்திற்கு வழங்கப்படுகின்ற பொருளுடைய தரத்தை குறைப்பதற்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். இவரெல்லாம் ஏழை மக்களை காப்பாற்றுகிறார்கள். சிந்தித்து பாருங்க, அண்ணா திமுக அரசு எப்படி, திமுக அரசு என்பது 2011க்கு முந்தி திமுக அரசாங்கம் இருந்தது. 2011 2020 வரைக்கும் அண்ணா திமுக அரசு ஒப்பிட்டு பாருங்கள். 2011க்கு முந்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க? 2011 2020 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழகம் இந்தியாவிலேயே உயர்ந்த மாநிலமாக வருவதற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி தமிழகம் இந்தியாவிலே முதன்மை மாநிலம் என்ற உயர்ந்த நிலைக்கு பாடுபட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு அந்த நிலையா இருக்குது. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கிராமத்திலிருந்து நகர வரை போதைப் பொருள் விற்பனை நடக்காத இடமே இல்லை. இன்னைக்கு இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழியக்கூடிய நிலை தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. நான் பலமுறை இந்த அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை கொடுத்தோம். அதையெல்லாம் இந்த அரசு காதிலே போட்டுக் கொள்ளவில்லை. அதனால் இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சர் ஊடகத்தின் வாயிலாக தெரிவிக்கின்றார், இளைஞர்கள் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று. எப்பொழுது? 4 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது பேசுகிறார். அந்த மாணவன், இளைஞர், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிந்த பிறகு இப்பொழுது குரல் கொடுக்கின்றார் இன்றைய முதலமைச்சர். நாங்கள் சொல்கின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தியிருந்தால் இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் சீரழியக்கூடிய நிலையில் ஏற்பட்டிருக்காது. அப்படி கையிலாகாத அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எல்லா வகையிலும் ஊழல் நடக்காத துறையே இல்லை. 10 ரூபாய்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். யாரு தெரியுமா? பாலாஜி, செந்தில் பாலாஜி. இன்றைக்கு தமிழகத்தில் சுமார் 6000 மதுக்கடைகள் இருக்கின்றன. 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு சுமார் 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையில் மக்கள் இருக்கிறாங்க. 10 ரூபா அதிகமா
வச்சு தான் அந்த பாட்டிலுடைய விலையை மேல பாட்டில் விலைக்கு மேல 10 ரூபா உயர்த்தி தான் அந்த மதுக்கடையில் விற்பனை செய்யறாங்க. ஒரு நாளைக்கு 10 ரூபானா ஒரு பாட்டிலுக்கு 1.5 கோடி பாட்டிலுக்கு 15 கோடி இந்த அரசாங்கத்தின் மூலமா இந்த அரசாங்கத்திற்கு மேல் மட்டத்திற்கு. அது எதுன்னு மேல் மட்டம்னா யாருக்கு தெரியல. பத்திரிகையில் வர செய்தி, இன்னைக்கு மக்கள் பேசிக்கொள்வது, வலைதளங்களில் வருகிற செய்திகள் மேலிடத்துக்கு போன்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வச்சு விற்பனை செய்வதனால மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 ஆண்டுல 22,000 கோடி இந்த ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வச்சு விற்பனை செஞ்சாவே கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 4 வருடத்துல 22,000 கோடி ஊழல் செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் விசாரித்து இதில் யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அவர்கள் மீதெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சட்ட நீதியாக. இந்த விடியா திமுக அரசு வந்த பிறகு இன்றைக்கு வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. மாநகராட்சியில் கடவரி 150% உயர்த்திட்டாங்க. அதோட குடிநீர் வரி உயர்த்தப்பட்டு விட்டது. இன்றைக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. குப்பைக்கு கூட வரி போடுகிற அரசாங்கம் இந்த விடியா திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, மின் கட்டணம் இன்றைக்கு 52% உயர்த்திட்டாங்க. வருஷம் 5% உயர்வு, 3 ஆண்டுல 15% உயர்வு, 67% மின் கட்டணம் உயர்ந்திருக்குது. அதோட கடைக்கு இன்றைக்கு இரவு நேரத்தில் கூடுதலா கட்டணம் செலுத்த வேணும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அதோட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா விடை. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக நேயர்களே, ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.